ஹாய், நான் உங்கள் நாகராஜன். இப்போது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம சிஎஸ் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதா இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிஎஸ் டீச்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எதிர்காலம். இது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக சிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளோ இல்லை கவர்மெண்ட் ரிலேட்டடாகவோ இல்லை எஜுகேஷனல் ஓரியன்டாகவோ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு தாமதப்படுத்துகிறாங்க, யோசிக்கிறாங்க. பல பேர் இன்னும் சிஎஸ் ஏண்டா படித்தோம் அப்படிங்கிற இன்னல்களை சந்திச்சிட்ருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம நினச்சோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுன்னு இல்லை த்ரூஅவுட் வேர்ல்டேவும் எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்மளுடைய சிஎஸ் டீச்சர்ஸ் எல்லோரும் இணைஞ்சோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே இணைஞ்சோம் அப்படின்னம்னா, இந்த எஜுகேஷனில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு தாக்கத்தையும் நம்மளால் கொண்டு வர முடியும். நிச்சயமாக கொண்டு வர முடியும். அதற்கு தேவையான அனைத்துமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்கள் தயவு செய்து என்ன ட்ரஸ்ட் பண்ணி நம்ம தயாராகுங்க, ரெடி ஆகுங்க. இந்த எக்ஸாம்ஸை தாண்டி, அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்லாம் தாண்டி நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாலேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் பேஸை பயங்கரமாக எப்படி அந்த கிராஸை வெர்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா க்ரோத் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ வெர்டிக்கல் க்ரோத் எப்படி டெக்னாலஜியில் இருக்கோ அதே மாதிரி சிஎஸ் படித்தவங்களுக்கும் இருக்கும். ஸோ சிஎஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா வருங்காலம் நமக்கானது மட்டுமே. இதை நகர்த்தவே முடியாது. ஆஃப்டர் த ஏஐ வந்த பிறகு ஏஐ இல்லாமல் ஒரு சிறு மாற்றமோட, அதாவது எஜுகேஷன் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு சிறு மாற்றம் கூட ஏஐ மூலமாக மட்டுமே நிகழ்த்த முடியும். ஏஐ இல்லாமல் எந்த ஒரு மாபெரும் சாத்தியக்கூறுகளை உருவாக்க முடியாது. அதற்கான கம்ப்ளீட் டேட்டா அனலைஸ் நான் போயிட்டு தான் நான் சொல்கிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்திட்டையும் அண்ட் சிஎஸ் படித்தவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய வாய்ப்புகளை உங்களுக்காக நான் உருவாக்க போகிறேன். தயாராகுங்க. மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் நல்லா படிங்க, ட்ரெயின் பண்ணுவேன் உங்களை. ஸோ வில்லிங் யாரெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே தாராளமாக என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு குரூப் போடுறோம். இந்த சிஎஸ் குரூப் எதுக்கு அப்படின்னா, ஒரு மாற்றத்துக்கான பாதை, மிகப்பெரிய மாற்றத்துக்கான பாதைங்கிறத விட உண்மையான மாற்றத்துக்கான பாதை. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, கல்வியோட முக்கியத்துவத்தையும் அறிவியலோட முக்கியத்துவத்தையும் நிஜத்தையும் போதிக்கக்கூடிய மாபெரும் ஆராய்ச்சியாளர்கள் யார் அப்படின்னா கணிப்பொறி ஆசிரியர்கள் தான். மறுக்க முடியாத ஒன்று. இன்றைக்கி கணிப்பொறியை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாமல் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே ரன் ஆகாது. 1 ஹவர் இன்டர்நெட்னா எவ்வளோ, 1 ஹவர் இன்டர்நெட்டு இன்றைக்கி கட் அப்படின்னா எவ்வளோ பெரிய லாஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஒரு நாள் சாட்ஜிபிடி இன்றைக்கி ஒர்க் ஆகலை அப்படின்னா எவ்வளோ பெரிய லாஸ். அதாவது ஒரு நாளுங்கிறத விட 1 மணி நேரமோட ஒர்க் ஆகலை அப்படின்னா கூட எவ்வளோ பெரிய லாஸை சந்திப்போம் அப்படிங்கிறது வந்துருச்சு. அடுத்து டீப் சீக் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எக்கச்சக்கமான ஏஐ ஃபோன் கம்ப்ளீட்டாக S25, சாம்சங் S25 அல்ட்ரா ஏஐ ஃபோனு இப்படி என்டையராக வந்துருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம அறிவை பெருக்கிக்கிற போகிறோம். பல தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுடைய மாணவர்களுக்கு எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். நிறையா பேர்த்துக்கு நிறைய ஹெல்ப் நம்ம பண்ணியிருக்கோம். உங்களுக்கே தெரியும். கிரிப்டோ கரன்சியை பற்றி நாங்கள் சொன்னோம். நிறையா பேர் நம்பலை. அதெல்லாம் கிரிப்டோ கரன்சியை பற்றிலாம் எக்கச்சக்கமான மாணவர்கள் நான் நம்பலை. நீங்கள் நம்பலைங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஏன்னு எனக்கும் தெரியல. இன்றைக்கி அதோடைய க்ரோத் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் சொன்னதுலேருந்து இப்போ 15 மடங்கு அது அதிகமாகிருக்கு. அதாவது மெயினான இது. ஆனால் ஆல்டிசேஷன் இன்னும் ஆகலை. அது அப்படியே தான் இருக்குது. மிகப்பெரிய மாற்றங்கள் ஒன்றும் ஆகலை. ஆனால் அதே அளவுக்கு இதுவும் போகும், இனிமேல் போகும். ஸோ இது எல்லாமே, அதாவது ஃபியூச்சர் பிளாக் செயினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். கிரிப்டோ கரன்சிக்கு போயிடுவாங்க. கிரிப்டோ கரன்சி இன்னும் ஃபியூச்சர் பார்த்திங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி அண்ட் பிளாக் செயின் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஏஐ இல்லாமல் எதுவுமே இருக்கவே இருக்காது. பயங்கரமான மாற்றங்கள், அதாவது கனவு லோகத்தில் எப்படி வாழ்வோமோ அதே அளவுக்கான மாற்றங்களை இனி வருங்காலங்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம சந்திக்க தயாராக இருக்கணும். நம்ம என்ன இமேஜின் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கிது. இப்போ ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா தெரியும். ஒரு கற்பனை திறன் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு பனி விழுகுது. அந்த பனியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு குதிரை நடந்து போகணும். வெள்ளை குதிரை
அதில் ஒரு Black கலர் நல்லா ட்ரெஸ் போட்ட ஒரு மென் வந்து கௌபாய் கேப் வச்சு நடந்து வரணும். இப்படி நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்படியே வருமா வராதாங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ என்ன இமேஜின் பண்ணுறனோ அது வந்து இன்றைக்கி எனக்கு கண் முன்னாடி திரையில் நிற்கிது. இப்போ அந்த குதிரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 கால் வைக்கலாம், 5 கால் வைக்கலாம், விங்ஸ் வைக்கலாம், எனி. ஸோ இது இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு அந்த கற்பனை திறனுடைய வளம் எண்ணிலடங்கா முடிவு இல்லாதது அப்படிங்கிறத கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜிஸ் க்ரோத். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த இன்ஸ்டியூட்டுமே பண்ணாதது, அதாவது த்ரூஅவுட் இந்தியாவில் எந்த இன்ஸ்டியூட்டும் பண்ணாதது, தமிழ்நாட்டில் யார் பண்ணலை, தேனி மாவட்டத்தில் எந்த இன்ஸ்டியூட்டும் பண்ணலை. ஆனால் நம்ம 369 டெஸ்ட்டில் எங்களுடைய டீம் கார்த்திக், வர்தினி, கௌசிக், ஹரிஸ், அப்புறம் மனோஜ், எங்களுடைய டீம், அப்புறம் சக்தி, ஷஹானா, தென் எங்களுடைய ஹெட் ஆஃப் த டீம்ஸ் ஹரிஹரன் சார், அபிராமி அம்மா, சதீஷ் சார், இவங்க எல்லாம் இணைந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு டெஸ்ட், ஒரு 54 கொஸ்டின்ஸ் நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரெடி பண்ணோம். இந்த 54 கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த 54 கொஸ்டின்ஸை அவன் ஆன்சர் பண்ணிட்டான் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவனுக்கான ஒரு டேட்டா அனலைஸ் ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ப்ராம்ப்டை ரெடி பண்ணோம். இந்த 54 கொஸ்டின்ஸ் எப்படி அப்படின்னா, ஒரு பையன் எப்படி இருக்கான் அதை வந்து ஒரு 8 நிலையாக பகுத்து அந்த 8 நிலையிலையும் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத என்டையரான ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். உலகத்திலே மிகச்சிறந்த 54 கேள்விகள், இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படக்கூடிய 54 கேள்விகள். நண்பர் வட்டாரத்தில் அவன் எப்படி இருக்கிறான், விளையாட்டு ஆர்வத்தில் எப்படி இருக்கிறான், உடற்பயிற்சியில் எப்படி இருக்கிறான், குடும்ப உறவுகளில் எப்படி இருக்கிறான், பள்ளியில் எப்படி இருக்கிறான், ஆசிரியருடன் எப்படி இருக்கிறான், இப்படி எல்லா லைன்லையும் ஒரு 54 கொஷின்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இந்த 54 கொஷின்ஸை வச்சுக்கிட்டு அவங்களுடைய என்டையர் டேட்டா, பர்சனலாக அவன் எந்த அளவுக்கு மன அழுத்தத்தில் இருக்கான், இந்த டெக்னாலஜினால மன அழுத்தத்தில் இருக்கானா, வாத்தியார்களால் மன அழுத்தத்தில் இருக்கானா, குடும்பத்தினால மன அழுத்தத்தில் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது கீழே நமக்கு லிங்க்கில் கொடுத்துருக்கேன். வேணும்னா தாராளமாக அந்த கூகுள் ஃபார்மில் நீங்கள் ஃபில்அப் பண்ணலாம். அதுக்கான ரிப்போர்ட் யாருக்காவது வேணும்னாலும் தாராளமாக கேட்கலாம். இது வரைக்கும் யாரும் செய்யாதது ஒன்று இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படி ஒரு 54 கொஸ்டின்ஸ் கூகுள் ஃபார்மில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இன் 369 டெஸ்ட்டில் தான் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, அந்த அனலைஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பேர் இல்லாமல் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த அனலைஸ் ரிப்போர்ட் நீங்களே பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் அந்த கிராஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குலேருந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு வார பழக்க வழக்கத்தில் எப்படி மாற்றலாம், இது எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். நான் பேசிக்காக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். ஆனால் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்ஸனாக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு சைக்காலஜிக்கலாக, ஒரு கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ், எனிதிங் எல்லாமே என்னால் ஆக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களாலேயும் நிச்சயமாக முடியும். இதில் எந்த வித மாற்றுக்கருத்தும் வச்சுக்கிறாதீங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த நம்ம தான் இந்த உலகத்தினுடைய வருங்காலம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ தைரியமாக இருங்க, சேர்ந்து நம்ம பயணிப்போம். அதை சேர்ந்து பயணிக்க விருப்பமுள்ள எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கீழே என்னோடய நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம். அதாவது எஜுகேஷனில் மிகப்பெரிய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள், எனிதிங் எதாக இருந்தாலும் நம்மளோட டீம் மிகப்பெரிய அளவுக்கு அது தாக்கத்தை உண்டு பண்ணும். நியாயமாக எத்திக்ஸை ஃபாலோ பண்ணி மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறோம். அதற்கு உங்களுடைய உறுதுணை மிகப்பெரிய அளவுக்கு எனக்கு வேணும். அது வந்து நம்மளுடைய மாணவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய மாணவர்கள், சிஎஸ் மாணவர்கள், வருங்கால மாணவர்கள், இவருங்க எல்லாத்தையும் இணைங்க. நம்ம குரூப் க்ரியேட் பண்ணுவோம், வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணுவோம், டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணுவோம். அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ், நிறைய கிளாஸஸ், வீக்லி ஒரு லைவ் கிளாஸஸ் போவேன். புது புது டெக்னாலஜி என்னென்ன வந்திருக்கு, அந்த டெக்னாலஜியை பற்றி டாப் டு பாட்டம் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிக் கொடுப்பேன் நான் உங்களுக்கு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, யாருமே நம்ப மாட்டீங்க. ஏஐக்கு மட்டுமே மந்த்லி நியர் அபவுட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 lakhsக்கு மேலே நாங்கள் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோ டூல்ஸுக்கு வச்சு பே பண்ணி கற்றுக்கிட்டு இருக்கோம் நிறையா. ஏன்னா எதிர்காலம் மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிடுச்சு. ஸோ அந்த மாற்றத்துக்கு நம்மளும் போகணும், நம்மளுடைய சந்ததியும் போகணும். ஸோ நீங்கள் எல்லோரும் என் கூட இணைஞ்சு ட்ராவல் ஆக பாருங்கள்.
369 டெஸ்லா மாற்றத்திற்கான வழி, மாற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.